லஞ்சம் அப்படின்றது நம்ம நாட்டில் ரொம்ப புதுசு கிடையாது. பல காலமாக இருந்த விஷயம்தான். பட் ஆனால் ஒரு லஞ்சம் ஒரு பேராசையினால தான் நம்ம பிரிட்டிஷ் கிட்ட கிட்டத்தட்ட 200 வருஷமாக அடிமையாக இருந்தோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஷாக்காக இருக்கா? எஸ். நம்ம எல்லாருமே ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்போம் பேட்டில் ஆஃப் பிளாசியை பற்றி. ஸோ அந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் தான் இந்த ஒரு சின்ன விஷயமானது நடந்தது. அதாவது கிட்டத்தட்ட 50,000 பேர் கொண்ட சிராஜுத் தௌலாவோட படையை ராபர்ட் கிளைவ் வெறும் 3000 பேரை வச்சு தோக்கடிச்சாரு. அது எப்படி பாசிபிள்? எஸ், அதுக்கு பின்னாடி இந்த சதி தான் பெரிய காரணம். அதாவது சிராஜுத் தௌலாவோட ஜெனரலான மிர் ஜாஃபர் ராபர்ட் கிளைவோட சிராஜுத் தௌலாக்கு தெரியாம ஒரு சின்ன டீல் பேசுகிறாரு. அதாவது இந்த போர்ல பிரிட்டிஷ்க்கு எதிராக அவர் வந்து பங்கேற்றுக்கல அப்படின்னா சிராஜுத் தௌலாக்கு அடுத்து இவரை வந்துட்டு நவாப் ஆஃப் பெங்காலா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. பெங்கால்ன்றது அன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு செழிப்பான இடமா இருந்தது. ஸோ பிரிட்டிஷ் அதை கேட்ச் பண்ணணும் அப்படின்ற ரொம்ப ஒரு முனைப்போட இருந்தாங்க. அதே மாதிரி ஜூன் 23, 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி ஸ்டார்ட் ஆகுது. போர் ஆரம்பித்த உடனே சிராஜுத் தௌலாவோட படைகள் உடனே தோற்கடிக்கப்படுகிறது. ஏன்னா மிர் ஜாஃபர் அவர் அவங்க கிட்ட பேசின மாதிரி தன் பெரும்பான்மையான படைகளை ஒரு போர்ல இறக்கவே இல்லை. சிராஜுத் தௌலாவும் பின்னால் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டுறாரு. ராபர்ட் கிளைவ் சொன்ன மாதிரியே மிர் ஜாஃபரை நவாப் ஆஃப் பெங்காலா அறிவிக்கிறாரு. இது வந்துட்டு உடனே வந்துட்டு கிங்டமை தூக்கி அவர் கையில கொடுக்கல. இது ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் டீல். அதுபடி பெங்காலில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸுமே பிரிட்டனுக்கு ஷிப் பண்ணப்படுது. இந்த ஒரு சின்ன செயல்னால, இந்த ஒரு சின்ன துரோகத்தினால தான் வந்துட்டு இந்தியா கிட்டத்தட்ட 200 வருஷமா பிரிட்டிஷ்க்கு அடிமையா இருக்கிறதுக்கு ஒரு விதை போட்டது அப்படின்னு தான் சொல்லணும்.